விநாயகன் என்ற சொல்லில் வி என்பது அழகை குறிப்பிடுகின்றது. விநாயகன் என்றாலே அழகுடையவன் என்று பொருள்படுகின்றது. விநாயகன் என்றால் வினயம் இல்லாதவன் என்றும் பொருள்படும். விநாயகர் அழகானவர் என்றாலும் கூட மிகவும் எளிமையானவர். அவரது தோற்றம் யாரையும் கவர்ந்திழுக்கும். அதேபோல் சிவபெருமானும் அழகானவர், ஆனால் எளிமையானவர். குழந்தைகளுக்கு விநாயகரின் அருள் எளிதில் கிடைத்துவிடும். சித்தியையும் புத்தியையும் வித்தையையும் அளிக்க வல்லவர் விநாயகர். பள்ளி வளாகங்களில் விநாயகருக்கு ஆலயங்கள் அமைப்பதன் மூலம் குழந்தைகளின் அறிவாற்றல் மேம்படுகின்றது. கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழ்வதால் அவர் கணபதி என்றழைக்கப்படுகின்றார். கணபதி என்ற வார்த்தையே மருவி கணேசவரன் என்றும் அதுவும் சுருங்கி கணேசன் என்றும் சொல்லப்படுகின்றது. துன்பங்களை கொடுப்பதில் வல்லவரான சனீஸ்வரனையே கணபதி ஏமாற்றி விடுகின்றார். சனீஸ்வரர் யாரையுமே விட்டு வைப்பதில்லை. சிவபெருமானையே சனீஸ்வரர் பிடித்ததாக சொல்லப்படுகின்றது. நவக்கிரகங்கள் என்றுமே யாரையுமே விட்டு வைப்பதில்லை. இறைவன் மனிதனை படைத்து மனிதனின் வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்தவே நவக்கிரகங்களை படைத்தார். அவரவர் பூர்வ ஜென்ம வினைக்கு ஏற்ப இறைவன் பலாபலன்களை ஆணையிடுகின்றார். இறைவனால் இடப்படும் ஆணைகளை செயலாக்கம் பெறச் செய்வதே நவக்கிரகங்களின் கடமையாகும். துன்பங்களை கொடுப்பதில் மிக நேர்த்தியாக செயல்படக்கூடியவர் சனீஸ்வரர். அதற்காக சனீஸ்வரர் துன்பங்களை மட்டுமே தருவார் என்று கூறிவிட முடியாது. துன்பங்களுக்கு இணையாக சில நற்காரியங்களையும் செய்வார். துன்பங்களை கொடுத்து இன்பத்தை அளிப்பதில், வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைப்பதில், ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதில் அவருக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. சனீஸ்வரருக்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடே கிடையாது. படித்தவன் படிக்காதவன் என்ற வேறுபாடும் கிடையாது. எல்லோருக்கும் சமமான பலன்களை தருபவர். ஒரு மனிதனுக்கு ஆயுளை தரக்கூடியவர், ஜீவன பலத்தை தரக்கூடியவர்.